கால் டாக்ஸி டிரைவரை நூதன முறையில் ஏமாற்றி தப்பியோடிய பெண்களை இருசக்கர வாகனத்தில் சென்று ஓட்டுநர் துரத்தி பிடித்த சம்பவம் சென்னையில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்தவர் பாலசுப்ரமணியன். கால் டாக்ஸி ஓட்டுநரான இவர் எழும்பூரில் சவாரிக்காக காத்திருந்துள்ளார். அப்போது கையில் பணம் இல்லை எனவும் அவசரமாக கூடுவாஞ்சேரி செல்ல வேண்டும் எனவும் கூறி ஒரு கர்ப்பிணி உட்பட 2 பெண்கள் காரில் ஏறியுள்ளனர். தங்களிடம் போன் இல்லை என கூறி பாலசுப்ரமணியனின் போனை வாங்கிய பெண்கள் தங்களை பணக்காரர்கள் போல் காட்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கூடுவாஞ்சேரி சென்று பின்னர் அங்கிருந்து எழும்பூர் வந்திருக்கின்றனர். இறுதியாக 2000 ரூபாய் பணத்தை கட்டணமாக ஓட்டுநர் கேட்ட நிலையில் பணத்தை வீட்டிலிருந்து எடுத்து வருவதாக கூறிய இருவரும் ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றது ஓட்டுநரை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது. உடனே அவ்வழிய பைக்கில் சென்ற ஒருவரிடம் லிப்ட் கேட்டு பெண் ஒருவரை துரத்தி சென்று பிடித்து போலீசில் ஒப்படைத்திருக்கிறார். அப்பெண் மூலமே கர்ப்பிணி பெண்ணையும் போலீசார் பிடித்த நிலையில் போலீசாரிடம் இருவரும் கதறி எழுது மன்னிப்பு கேட்டிருக்கின்றனர். இந்நிலையில் அவர்களிடமிருந்து 2000 ரூபாய் பணத்தை வாங்கி ஓட்டுநரிடம் ஒப்படைத்த போலீசார் பெண்கள் இருவரையும் எச்சரித்து அனுப்பியிருக்கின்றனர். கிட்டத்தட்ட ஒரு 4.5 hours 5 hours ஃபுல்லாக அந்த டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிட்டு அவங்க பிக்கப் பண்ண இடத்துல இறக்கி விட்டவொடனே காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினவங்க வெயிட் பண்ணுங்கள், எனக்கு ஒரு ஆள் கொண்டு வராங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த கன்சிவான பொண்ணு இவா இருப்பானா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு ஆட்டோவில் ஏறி போயிடுச்சு. அந்த பொண்ணு குடுன்னு ஓடி போய் ஆட்டோவில் ஏறி போயிடுச்சு ரன்னிங்கில். நான் பின்னாடி துரத்திட்டு ஓடி போயிட்டு அப்புறம் ஒருத்தர் பைக்கார் லிஃப்ட் கொடுத்தாரு. அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சென்டர் சிக்னலில் வந்து அவங்களை பிடிச்சேன். 2500 ரூபாய் தரணும் கேட்டால் கையில் காசு இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்கிறாங்க. சென்னையில் அடகு கடையில் போலி தாலி சங்கிலியை கொடுத்து 1,20,000 ரூபாய் பணத்தை வாங்கிக் கொண்டு கம்பி நீட்டிய நபரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சென்னை திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலையில் விமோஸ் என்பவர் நகை அடகு கடை நடத்தி வருகிறார். இவரது கடைக்கு கடந்த 11ஆம் தேதி வந்த ஃபாசில் என்ற நபர் 53 கிராம் எடையுள்ள தாலி சங்கிலியை அடகு வைத்து 2.95 லட்சம் பணம் தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் கடை உரிமையாளரோ முழு பணமும் கையில் இல்லை என்றும் 1.20 லட்சம் ரூபாயை வாங்கிக் கொள்ளுமாறும் தெரிவித்திருக்கிறார். மீதி 1.70 லட்சம் பணத்தை மறுநாள் வந்து பெற்றுக்கொள்ளுமாறும் கூறியிருக்கிறார். ஆனால் மறுநாள் பாக்கி பணத்தை ஃபாசில் வாங்க வராததால் சந்தேகமடைந்த கடை உரிமையாளர் நகையை பரிசோதித்த போது அது போலி என தெரிய வந்தது. இது குறித்து ஐஸ் ஹவுஸ் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.